சம்சார வாழ்க்கையில இருந்துட்டு சுகதுக்கங்கள்ல வாழ்க்கையோட மேடு பள்ளங்கள்ல இருக்கக்கூடியவாளை கூட அவளுக்கு ஆறுதல் சொல்லி, அப்படியா ரொம்ப கஷ்டமா இருக்கா, வேண்டிப்போம், கோவில வலம் வருவோம், கருடாம்பிகை இருக்கா, அம்பாள் பார்த்துப்பா, சுப்பிரமணிய சுவாமி இருக்கார், கஷ்டமெல்லாம் சூரசம்ஹாரம் பண்றா, அப்புறம் தீர்த்துடுவார் அப்படின்னு அவள்கிட்ட ரொம்ப இனிமையா பேசி, என்ன விஷயமா கஷ்டத்தை சொல்ல வந்திருக்கோமோ அது அந்த எண்ணம் கூட நமக்கு தான் கஷ்டம் வந்தது அப்படின்னு நாமளே நினைக்கிறாப்புல பண்ணிடுவாராம். சில பக்தாள் வரும் பொழுது ரொம்ப தாங்க முடியாத துக்கத்தோட வருவா. நம்ம முதல்ல போய் ஆகாரம் எடுத்துன்னு வந்துருவோமே அப்படின்பாரா. அவ சாப்பிட்டுட்டு வந்த உடனே, சாப்பிட்ட உடனே கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும், கொஞ்சம் ஓய்வு எடுத்துப்போம் பாரான், சொல்ல விட மாட்டாராம். அப்புறமா சாயந்தரமா வந்த உடனே, ஆமா ஏதோ சொல்லணும்னு வந்ததே, என்னது மாலாம், சுவாமி ஒண்ணும் இல்லை, உங்களை தரிசனம் பண்ண வந்தோம் மாலாம். அந்த அளவுக்கு மனசுலயே அந்த துன்ப எண்ணமே எழவிடாமல் பண்ணி அவளை முழுசா மாற்றி, உலக விஷயத்தில் ஈடுபட்டவாளுக்கு மனைவி, குழந்தைகள், பதவி, பணம், சொத்து பத்துகள், விவகாரங்கள், விரோதம், இப்படித்தானே நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்படி பலதரப்பட்ட எண்ணங்களா இருக்கிறவாளுக்கு குருநாதனை தவிர வேற எந்த எண்ணமும் இல்லாமல் பண்ணிடுவார். இதுதான் சுவாமி பண்ணின மிகப்பெரிய அனுகிரகம். வெளியில பார்த்தா தெரியவே தெரியாது. ஒரு காலகட்டத்துல தான் நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு நிலைமையில சுவாமி நம்மளை கொண்ட விட்டுருக்காரு அப்படிங்கிறது அந்த பக்தாலே தன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கறது, ஆகா நம்ம எப்படி இருந்தோம், என்னமான கதியில நம்ம ஆயிருப்போம், நம்ம சுதந்திரமா இருந்திருந்தா சுவாமி எப்படி நம்மளை ஆளாக்கியிருக்காருன்னு தெரியுமா. அப்படி எத்தனையோ பக்தாலே சுவாமி எப்படி இந்த ஸ்பர்ஷவேதிங்கிறது சாதாரண உலோகத்தை சொர்ணமயமாக தங்கமாக மாத்துமோ, அது மாதிரி சாமான்யமான ஆசாபாசங்கள்ல உழந்து இருக்கிற பக்தால அவளுக்கு பெருசா அட்வைஸ்ன்னு ஒண்ணும் இல்லை, இப்படி பண்ணாதே அப்படி பண்ணாதேன்னு பெருசா திருத்தம் எல்லாம் இல்லை. அபிஷிக்தானந்த சுவாமி சொல்றார், சன்னியாசிங்கிற நிலையில ஒருத்தர் சுவாமி கிட்ட போனா அவளுக்கு நல்ல சோதனைகள் கொடுத்து அவளை பக்குவப்படுத்துவார். சம்சாரிகளா இருந்தா எத்தனை தப்பு பண்ணினாலும், இது ஒண்ணும் யாரும் பண்ணாத தப்பு இல்லையே, பரவாயில்லேன்னு, இது ஒன்றும் புதுசு இல்லையே, இதெல்லாம் சுவாமி கேள்விப்பட்டிருக்கு அப்படி சொல்லி எல்லாத்தையும் மன்னிச்சு எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு, இந்த இடத்துல அப்படி எல்லாம் ஒன்றும் தோஷம் இல்லை அப்படி சொல்லி அவளை மனசுக்கு ஒரு சாந்தமான நிலைமையை கொடுத்து, கடுமையான விரதங்கள், சிரமப்படுத்தக்கூடிய பூஜை முறைகள் அதெல்லாம் எதுவுமே அவளுக்கு கொடுக்காமல் தபோவனத்தில் இருக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு ஹாலிடே ரிசார்ட் மாதிரி பண்ணிடுவேன். ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் வேணுமா, நிம்மதி வேணுமா, தபோவனம் போகணும் அப்படின்னு எந்த விதமான கெடுபடியும் இல்லாத பண்ணி அந்த இருக்கிற நிலையிலேயே குருநாதனுடைய தியானமும் அந்த தியானத்தினால் உயர்ந்த ஆன்மீக நிலையும் கொடுத்து அவளை பக்குவப்படுத்துவார்.